அப்புறம் நேற்றின்று நாளை, உரிமை குரல், இந்த மீனவ நண்பன், நவரத்னம், இந்த மாதிரி ஒரு 7-8 படம், 10 படத்துக்கு மேலே. அதில் ஒரு படத்தை தயாரித்து அவரே டைரக்ஷனும் பண்ணார். இதுக்கு நடுவில் தேர்தல் பிரச்சாரம் போவார். இப்போ மாதிரி அறிக்கை விட்டு இல்லாட்டி எங்கேயா கூட்டத்தை கூப்பிட்டு ஃப்ரான்ஸ் அதெல்லாம் கிடையாது. நேராக போய் பேசணும். விடிய நடக்கும் அப்போல்லாம் கூட்டம். 10 மணி க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. யார் என்ன கேரவனா நீங்கள் அவசரத்துக்கு ஒதுங்கினா கூட எப்போ நிறுத்துப்பா வயல் வரமான்ட்டு வயல் வரமாக போயிட்டு வரணும். யார்? எம்ஜிஆர். வண்டியிலலாம் அந்த வசதி கிடையாது. இல்லை எங்கேயா ஹோட்டலில் நிறுத்துப்பான்னு நடுவுலையே வந்துச்சுன்னா என்ன பண்ணி அவசரத்துக்கு எங்கேயா ஒதுங்கி தான் ஆகணும். வயக்காட்டு வரம் ஒதுங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷனில் தலைவர்கள் போராடினவர் எம்ஜிஆர். அவரை கொண்டு போய் உங்களோட ஒப்பிட்டு ஒரே ஒரு படத்தை வச்சுக்கின்னு ஜனநாயகன் என்ன தலைவர் இதில் இருக்கிறார், என்ன இதில் இருக்கிறார், என்ன இதில் இருக்கிறார், சரி என்ன வந்தார்னா கூட்டம் கூடிடும், இப்படியே சொல்லி ஓட்டிகிட்ருக்காங்களா? அப்போ நீங்கள் கேட்குறீங்களா விஜய்க்கு தெரியுமா? நான் தெரியும் தான். விஜய்க்கு நடக்கிறதுலாம் தெரியுங்க. எதாக இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி கேட்டுக்குங்க, எதாக இருந்தாலும் புஷியானதை கேட்டுக்குங்க. திடீர்னு ட்ரம்ப் வந்து உங்கள் கட்சியில் நான் இணைகிறேன்னா எதாக இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி கேட்டுக்குங்க. அவ்வளோதான். இல்லை வேறு யாராவது ஒரு பெரிய தலைவர், உலகத் தலைவர், இல்லை மோடியே எனக்கு பிடிக்கலப்பா நான் உங்கள் கட்சியில் சேர்னா எதாக இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி கேட்டுக்கணும். ஜான் ஆரோக்கியனா சொல்லுவார், நீ யார்? நான் பிரதமர். யாராக இருந்தால் இருந்துட்டு போ, இங்கே வந்தால் உட்காரணும் கம்முன்னு. இங்கே பார் யார் ஒரு நிர்மல்குமார் எப்படிங்கிறார், இங்கே பார் ஆதவ். அவ்வளோதான். இதுதான் அந்த கட்சியோட நிலைமை.